ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 1 மணி நேரத்துக்குள்ளே ரொம்ப சீக்கிரமாக எப்படி லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து எப்படி பிளான் பண்ணி பண்ணால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் கிட்ஸுக்கு வந்து என்னென்ன நான் பேக் பண்ணியிருக்கிறேன் லன்ச் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் வந்து சாம்பார், சீனி அவரைக்காய் கூட்டு, அப்புறம் வந்து மாங்காய் வந்து கொஞ்சம் தாளிக்க போகிறேன். இது வந்து லஞ்சுக்கு. நேற்று நைட்டே மாவு அரைச்சி வச்சுருக்கேன் காலையில் இட்லிக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசிக்கு வந்து ஒலை வச்சிடலாம். தண்ணி இங்கே கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். நான் 1/2 அன் ஹவருக்கு முன்னே அரிசியும் 1 கப் அளவுக்கு பருப்பு, துவரம் பருப்பும் சாம்பாருக்கு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு குக்கரை வச்சுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பருப்பு ஊறி இருக்குள்ள அந்த ஊறின பருப்பை உள்ளே போட்டுடலாம். இது வந்து நமக்கு சூடாகி இருக்க கேப்லேயே நம்ம வந்து பூண்டு உரிச்சிக்கலாம். 4-5 பல் பூண்டு உரித்து உள்ளே போட்டுடலாம். கொஞ்சமாக ஜீரகம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், வெந்தயம் 4லேருந்து 5 தான். ரொம்ப கொஞ்சமாக தான் எடுக்கணும், இல்லைன்னா கசந்துரும். இதை வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து விசில் விட்டுடலாம். 4லேருந்து 5 விசில் விட்டுக்கலாம். நம்ம எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு திருப்பி குக்கரை வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னே ஃபஸ்ட்டே குக்கரை ஆன் பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணோம்னா நமக்கு சீக்கிரம் வேலை முடியும். இந்த எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஒலை கொதிச்சுட்டு அரிசி வந்து உள்ளே சேர்த்துடலாம். நான் எப்போவுமே சோறுக்கு வந்து உப்பு போட்டு தான் வேக வைப்பேன், அதனால் உப்பு போட்டுட்டேன். இந்த பக்கம் வந்து இன்றைக்கி ஸ்வீட்கார்ன் தான் பையனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து விட போகிறேன். அதனால நான் அந்த பர்னரில் வந்து அதுக்கு ரெடி பண்ணிட்டேன். அது வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ வந்து மண்பானை வச்சுருக்கேன். மண்பானை கொஞ்சம் ஹீட்டாக லேட் ஆகும்ல, அதனால் சிம்மில் வச்சுட்டு அதுக்குள்ளே சின்ன வெங்காயம் உரிச்சிட்டேன். அப்புறம் அந்த கொஞ்சம் ஆயில் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு அது லைட்டாக வதங்குற கேப்பில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டேன். இதெல்லாம் சீக்கிரமே கட் பண்ணலாம் 2-3 நிமிஷத்தில். நம்ம இந்த கவுண்டர் டாப்லேயே நமக்கு வெஜிடபிள் கட்டர் வச்சு நின்றுட்டே கட் பண்ணோன்னா டக்கு டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். பக்கத்தில் ஒரு பேஸ்கெட் வச்சுருந்திங்கன்னா வேஸ்ட்லாம் அதில் போட்டுகிட்டே இருந்தோன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு பண்ணிடலாம். உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு கூட நீங்கள் மஞ்சத்தூள் போடுவீங்கன்னா அது கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். நான் எப்போவுமே இப்படி தான் போடுவேன். அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரே ஒரு தக்காளியும் சேர்த்துருக்குறேன். மாங்காய் சேர்த்து தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதனால் நான் புளி எதுவும் ஊற வைக்கலை. இது மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் நல்லா வேகணும். மாங்காய் ஒரு 3 பீஸ் போட்டிருக்கேன். இதுக்குள்ளே நமக்கு பருப்பும் நல்லா வெந்துச்சு. இப்போ பருப்பை கடைஞ்சிட்டு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஏன்னா இதே குக்கரில் தான் நான் வந்து சீனி அவரைக்காய் கூட்டுக்கு வந்து நான் அந்த கொத்தவரங்காய் சொல்லுவாங்களா, இந்த அவரைக்காய் கூட்டுக்கு வந்து இதை வேக வைக்கணும் கட் பண்ணி. அதுக்காக பண்ண போகிறதுனால அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எல்லாருக்குமே டவுட் இருக்கும், இதை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதை மாதிரி பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும்னு நினைப்போம். அப்படிலாம் இல்லை. 5 to 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகாது. ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இதை மாதிரி மொத்தமாக எடுத்துகிட்டு மேலே உள்ள போர்ஷனும் கீழே உள்ள போர்ஷனும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் மொத்தமாக சேர்த்து வச்சு நம்ம வந்து ஈஸியாகவே கட் பண்ணிடலாம். இது வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு தான் ரொம்ப நிறையா இருக்கிறதுனால டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணுவோம் இந்த பொரியல் வைக்கிறதுக்கு. ஆனால் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது எனக்கு ரெடி ஆகுறதுக்குள்ளே நமக்கு சூப்பராக கார்ன் வெந்துச்சு. இதை வந்து கார்ன் தனியாக வந்து ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் உதுத்து லஞ்ச் பாக்ஸில் எப்போ டைம் கிடைக்கும் அந்த டைமுக்குள்ளே இடையில போட்டுடலாம். இப்போ சாதம் வந்து நல்லா வெந்துட்டு சாதத்தை வந்து வடிச்சிட வேண்டியதுதான். சீனி அவரைக்காவை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இனி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணணும். இது கட் பண்ணுற கேப்பில் வந்து குக்கரை திருப்பி நான் வந்து ஸ்டவ்லேயே வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம இங்கே கட் பண்ணுறதுக்குள்ளே அது கொஞ்சம் கொதிக்கும். அப்போ உள்ளே போட்டு உடனே க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறதுனால சாம்பார் ரொம்பவே சிம்மில் வச்சுருக்கிறேன். இப்போ இதை மாதிரி மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு கட் பண்ணிட்டிங்கன்னா 5 மினிட்ஸில் ஈஸியாக கட் பண்ணிடலாம். 5 மினிட்ஸில் அந்த மேலே உள்ள காம்பெல்லாம் மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் கட் பண்ணிடலாம். 5 மினிட்ஸில் இது மாதிரி பண்ணிடலாம். அப்பப்போ கேப் கிடைக்க நான் இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து ரொம்ப வந்து மலைவாக தெரியாது. டக்குன்னு நமக்கு வந்து வேலை முடியும். ஈஸியாகவே கட் பண்ணிடலாம். இதை அவ்வளோதான். இதை எடுத்து அப்படி குக்கரில் போட்டுற வேண்டியதான். குக்கரில் வந்து ஒரு 2 விசில் வச்சா போதும். ரொம்ப வச்சோன்னா குழஞ்சிரும். பாதி அளவு தண்ணி ஊற்றி அதில் வந்து நம்ம வைக்கணும். ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா தண்ணி வடிகட்டினோன்னா சத்தும் போயிடும். அதனால் இப்போ கொஞ்சம் போட்டு அப்பப்போ இது மாதிரி கட் பண்ணி உள்ளே போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை நம்ம வந்து வேக வச்சுக்கணும். ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சுன்னா ஒரு விசிலுக்கே கரெக்டாக தான் இருக்கும். பாதி அளவு தான் தண்ணி இருக்கணும். ரொம்ப தண்ணி இழுக்காது. அதனால் பாதி அளவு தண்ணி வச்சுட்டு உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி 2 விசில் வரட்டும்.
இந்த பக்கம் நமக்கு வந்து சாம்பாருக்கு வெஜிடபிள்ஸ்லாம் சூப்பராக அதுக்குள்ளே நமக்கு வெந்துட்டு இப்போ வந்து நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம். பருப்பு ஊற்றிட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததும் சாம்பார் தூள் போடணும். இன்னும் ஒரு 2 கொதி அளவுக்கு தான் நம்ம ஸ்டவ்வில் வச்சுருக்கணும். ரொம்ப பருப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. நல்லா கொத்தமல்லி இலை வந்து ஒரு கையளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி கொதிக்கிற இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டோன்னா நல்லா வாசனை கமகமன்னு இருக்கும். அவ்வளோதான், சாம்பாருக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு இனி நம்ம காரம் உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இனி தாளிக்க வேண்டியதான். கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு தாளித்து சாம்பாரில் ஊற்றிட்டோன்னா நல்லா சூப்பராக நமக்கு வந்து சாம்பார் ரெடி ஆகிட்டு, இப்போ கூட்டுக்கு வந்து 2 விசில் வந்துட்டு இப்போ வந்து நம்ம அதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாத்திரம் ஹீட் ஆனதும் ஆயிலில் கொஞ்சமாக கடுகு, கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இது கொஞ்சம் வதக்கலாம். ஆனியன் வதங்குறது கொஞ்சம் லேட் ஆகும். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். அதனால் இன்னொரு பர்னரில் வந்து மாங்காய் ஒரு அரை மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். ஆனியன் மாங்காவும் கட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருந்தேன். இப்போ இதில் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக அந்த மாங்காய் ஊறுகாய் செஞ்சிடலாம். இது வந்து வெளியிலே இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது, கெட்டு போகாது. டெய்லி காலையில் எழுந்தோன்னா லைட்டாக சூடு பண்ணி மட்டும் வச்சிட்டோம்னா 2-3 நாளைக்கு வெளியில் அப்படியே வச்சுக்கலாம். ஆயில் ரொம்ப ஊற்ற நமக்கு தேவையில்லை. இது கூட கொஞ்சம் உப்பு, மிளகாய் தூளும் நம்ம சேர்க்கணும். இன்ஸ்டண்ட்டாக இந்த ஊறுகாய் பண்ணிடும் ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அந்த ஊற வைக்காமல் இந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஊற வச்சு அதுக்கடுத்து நம்ம தாளிக்கிற டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. அப்பப்போ பண்ணிக்கிடுவேன். நான் 3 நாளைக்கு ஒன்ஸ் வந்து பண்ணிப்பேன். அப்போ தான் எனக்கு அந்த ரியல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் மொத்தமாக பண்ணி வைக்க மாட்டேன். இப்போ இதில் வந்து நமக்கு வெங்காயம் வதங்கிட்டு 1 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் தான். இதில் வந்து மல்லித்தூள், ஜீரகத்தூள், வெந்தயத்தூள் எல்லாமே சேர்ந்துருக்கும். கருவேப்பிலை எல்லாமே போட்டு அரைக்கிறது வீட்டில் செஞ்ச மசாலா. இதை லைட்டாக ஆயிலில் வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற அந்த கொத்தவரங்காய் கட் பண்ணி வேக வச்சுருக்கதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் தண்ணி வற்றணும். அது வரைக்கும் கொஞ்சம் இருக்கட்டும். இந்த டைமுக்குள்ளே நமக்கு மாங்காய் ரெடி ஆகிட்டு ரொம்பலாம் வதக்கணும்னு தேவையில்ல. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு அரசில் தேங்காய், 3 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொரன்னு அரைச்சி கொஞ்சம் தண்ணி இதை வற்றதும் உள்ளே சேர்த்து ஒரு 2 நிமிஷத்தில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணினா சூப்பராக சீனி அவரைக்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிட்டு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். சாம்பாரோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் மசாலாவோடு சேர்த்து சும்மாவே சாப்பிட்லாம், நிறைய சாப்பிட்லாம். அந்த கூட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் வந்து 6:45 எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். ஆனால் 7 o'clock தான் இட்லி வச்சேன். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். 7:30 பையன் சாப்பிட்ணும், அதனால் 7 o'clock இட்லி வச்சேன். ஆனால் பையனுக்கு வந்து காலையில் இட்லிக்கே சாம்பார் கொடுத்துருவேன். அவனுக்கு வந்து லஞ்சுக்கு சாம்பார் எடுத்துகிட்டு போக பிடிக்காது. அதனால் அவனுக்கு வந்து பாலும் தயிரும் மிக்ஸ் பண்ணி தயிர் சாதத்துக்கு வச்சுருக்கிறேன். ஸ்வீட்கார்ன் உதிர்த்து கொஞ்சம் லைட்டாக பெப்பரும் சால்ட்டு போட்டிருக்கேன். ஒரு 2-3 செரி பழம் வச்சுருக்கிறேன். அப்புறம் சிப்ஸ் கொஞ்சம், இந்த கூட்டும் மாங்காய் ஊறுகாய் கொஞ்சம் உரப்பு கம்மியாக போட்டிருக்கனால பையனுக்கு வச்சுருக்கேன். 3 o'clock இருக்கிற குட்டி ஸ்நாக்ஸுக்கு பிஸ்கட்ஸு அது மாதிரிலாம் வச்சுருக்கிறேன். இட்லி அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டு நல்ல சூடான சாம்பாரில் சர்வ் பண்ண வேண்டியதான்.